ஹலோ மக்களே, வெல்கம் டு அத்தமாஸ் குக்கிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒரு எக் கிரேவி. பார்க்கலாமா? இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பெரிய வெங்காயம், 3 மீடியம் சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகா, 2 துண்டு இஞ்சி, ஒரு 15 பல்லு பூண்டு எல்லாத்தையும் ஒட்டுக்கா சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி சட்டியில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை எல்லாம் சேர்த்தி அது கூடவே அரைச்சி வச்சிருக்க வெங்காயம் தக்காளி விழுதையும் சேர்த்திக்கலாம். அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரும் நார்மல் ரெட் சில்லி பவுடரும் நான் ஒட்டுக்கா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு 2 ஸ்பூன் கறி மசாலாவும் கூட இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வெந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு கப் ஃபுல்லாக தேங்காய் எடுத்து அதை நான் அரைச்சி விழுதாக்கி வச்சுருக்கேன். அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் நல்லா வேக விடணும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வெந்ததுக்கப்புறமேட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழித்து நான் எக் ஆட் பண்ண போகிறேன். எக் வந்து நான் ஆல்ரெடி பாயில் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ அந்த 5 எக்ஸ் இதில் ஆட் பண்ண போகிறேன். எக் ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு கடைசியாக லைட்டாக ஒரு 1/2 to 1 ஸ்பூன் பெப்பர் தூள் ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி இறக்கணுன்னா சுவையான முட்டை கிரேவி ரெடி. இந்த முட்டை கிரேவி பார்த்திங்கன்னா சப்பாத்தி, தோசை, சாதம் எல்லாத்துக்கூடயும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.